எனக்கு வந்து நடந்திருக்கு. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னோட தாட் ப்ராசஸ், என்னோட ஐடியாஸ், என்னோட மைண்ட் செட் எல்லாமே இப்போ மாறி இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கண்டினியூஸா வந்து ஏதோ ஒன்றத்தை பண்ணிட்டு இருந்தேன். சும்மாலாம் தண்டமாலாம் எதுவுமே பண்ணாமலாம் கிடையாது. எனக்கு வந்து ஆதாயம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, எனக்கு பணம் வருதோ வரலையோ, சம்திங் ரிலேட்டடா எனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல இந்த இந்த கண்டென்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த ஃபீல்டில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ரெஸ்யூம் வந்து நிறைய பேருக்கு அனுப்புறதா இருக்கட்டும், என்னோட ஆர்டிகல்ஸ், என்னோட கண்டென்ட் ஐடியாஸை வந்து ஃப்ரீயாகவே நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கேன். நான் மேக்ஸிமம் நிறைய ரிப்ளேஸ் வராது. பட் இருந்தாலும் நம்மளோட இன்புட்டை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட இன்புட்டை அயராமல் கொடுத்துட்டே இருக்கீங்களோ, அது ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு மூலமாக இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். பட்டாம்பூச்சி சிறகடிக்கிறதுனால சைக்ளோனே ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. கேயாஸ் தியரி, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் போய் படிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஏதோ ஒரு கதவை தட்டுவீங்க. ஒரு 100 கதவை தட்டுனீங்கன்னா ஏதாவது ஒரு கதவு வந்து ஓப்பன் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்லாம் எதையுமே திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.